கும்பஞ்சோர தேடி பாளையாத்தா கோவி ஆடி மாசத்துல சூரிய பகவான் கடகராசிக்கு வருகிறார். நெருப்பு கிரகம் நீர் ராசியில் அமைகிறது. கடகராசிக்கு வருகின்ற பொழுது சனி வக்ரம் அடைகிறது. இப்ப சூரியனுடைய அசைவு ஏற்ற இறக்கங்களை மனித வாழ்விலே தீர்மானிக்கிறது. எப்பொழுதும் போல சிம்ம ராசியில் செவ்வாயும் கேதுவும் இணைந்திருக்கிறார்கள். மிதுனத்தில் குரு பகவான். இந்த ஆடி மாசம் பொதுவா இந்த ஊர் உலகத்திற்கு எப்படி இருக்கும்? நிச்சயமா ஒரு சிறப்பான நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடியதாக இருக்கும். வளர்ச்சி அதிகரிக்கும். தங்கத்தின் விலை கூடுவதற்கு, விலைவாசி உயர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த சனி சூரியன் சேர்க்கை ஏற்படுவதாலே அரசியல் கழகம், அரசியல் மாற்றங்கள், இது பொதுவான பலன்கள். அப்ப இந்த ஆடி மாசம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? தனி மனித வாழ்க்கைக்கு, உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகுது? இது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்த்துடலாம் வாருங்கள். அன்பார்ந்த கன்னி ராசி அன்பர்களே, ஆடி மாத ராசி பலன்கள். கன்னி ராசி அன்பர்களே, ராசிநாதன் புதன் பகவான் அற்புதமான முறையில சூரியனோடு இணைந்து லாபஸ்தானத்தில் அமைகிறார். இந்த ஆடி மாசம் முழுவதுமே கன்னி ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான மாதமாகவும் அதே சமயத்துல மகிழ்ச்சியான மாதமாகவும் அமைய போகுது. 3 விஷயங்கள் கன்னி ராசி அன்பர்களே, உங்க ராசிக்கு பொதுவா கன்னி ராசி அன்பர்களுக்கு மனசுக்குள்ள ஒரு பல கஷ்டங்கள் இருந்து வருகிறது. குறிப்பா இந்த கண்டக சனி கன்னி ராசி அன்பர்களை பாடாப்படுத்தி எடுக்குது. குடும்பத்துல சண்டை, புதிய உறவுகள், மெயினா சந்தேகங்கள், கணவன் மனைவியிடையே வரக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள், குடும்பத்துல சந்தேகத்தால வரக்கூடிய பிரச்சனைகள், வருமானத்தால வரக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் இந்த கண்டக சனின்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் சனி எப்பொழுது மீனத்துக்கு வந்தாரோ அன்னிலிருந்து அந்த கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்பத்துல மகிழ்ச்சி இல்லாமல் இருப்பது, குடும்ப உறவுகளிடத்துல அடிக்கடி அந்த சண்டை சச்சரவு, மனக்கசப்பு, மன வருத்தங்கள் ஏற்படுவது, மன குழப்பங்கள் ஏற்படுவது, இதெல்லாம் கன்னி ராசி அன்பர்களுக்கு இப்ப நம்ம நிறைய பார்க்குறோம். ஒரு அண்ணன் இருக்காருங்க, அண்ணன் தேவையில்லாம இன்னொரு அவர் வக்கீலா இருக்காருங்க, இன்னொரு பெண்ணோட தொடர்பு, எப்படி தான் நான் போனேன்னு தெரியலன்னு சொல்றாரு, எப்படியாவது அவர் நம்ம மீட்டு கொண்டு வரணும் சாமி அப்படின்னு தம்பியும் அவங்க அம்மாவும் வராங்க. அதுபோல கன்னி ராசி அன்பர்களே, எப்போ கண்டக சனி ஆரம்பிச்சதோ, கண்டக சனி ஆரம்பித்த நாள் முதலே மனக்குழப்பம், மனசுல ஒரு பயம், மன கிளேஷங்கள், நிறைய டிப்ரெஷன்ஸ். அது நடந்துடுமோ, நடக்காத விஷயங்கள் கூட நடந்துடுமோன்னு ஒரு பயம். அப்ப இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய எனதருமை கன்னி ராசி அன்பர்களே, அந்த சனி பகவான் வக்ரகதி அடைகிறாரு. எப்போ? இந்த ஆடி மாசத்துல சூரியன் கடகத்துக்கு வந்த உடனே ஆடி மாசம் 4ஆம் தேதியிலிருந்து சனி பகவான் வக்ரம். அப்ப இதனால கன்னி ராசிக்கு என்ன சாமி லாபம்? கன்னி ராசிக்கு தாங்க அதிக லாபம். ஏன்னா கண்டக சனியினால நிறைய உடல்நிலை உபாதைகள், நிறைய கன்னி ராசி அன்பர்களுக்கு உடல்நிலை உபாதைகள், ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்கனவே கொஞ்சம் அப்படி சரியில்லாம இருந்திருக்கும். இப்ப இந்த கண்டக சனி வந்ததுக்கு அப்புறம் நிறைய கண்டங்கள், நிறைய விபத்துக்கள் நம்ம பார்க்குறோம். கன்னி ராசியில சிறு சிறு விபத்துக்கள், கையில் அடிபடுறது, வண்டியில் அடிபடுறது, வண்டியை கொண்டு போய் இடிச்சுறது, வாக்குவாதங்கள், சண்டை போடுறது, போலீஸ் கேஸ் ஆகிறது, சின்ன சின்ன விபத்துக்கள், காலில் அடிபடுறது, கையில் அடிபடுறது, செய்வினை கோளாறுகள், மறைமுகமான பிரச்சனைகள், எதிரிகளுடைய தொந்தரவுகள், மெயினா எதிரிகளுடைய தொந்தரவுகள், எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள், எதிரிகள் செய்யக்கூடிய சூழ்ச்சிகள், நல்ல நல்ல உயர்ந்த நட்புக்களை எல்லாம் நீங்க மிஸ் பண்றது. ஒரு 10 வருஷமா அவர் எனக்கு பழக்கம் சாமி, ரொம்ப நல்லவர் சார், நான் என்ன கேட்டாலும் செய்வார். அவர் இந்த கம்பெனியில் சேர்மனாக இருக்கார், அவர் இந்த கம்பெனியில் டைரக்டராக இருக்கார், அவர் தான் இந்த கம்பெனியை வச்சு நடத்துகிறார். அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே நமக்கு தெய்வம் மாதிரி, இத்தனை நாள் நமக்கு பழக்கம். அப்போ அந்த மாதிரியான நல்ல உறவுகள் எல்லாம் கூட மாறி போகிறது. நல்ல தெரிந்த உறவு முறைகள் கூட எதிரிகளாக அல்லது பேச முடியாத கடுமையான சூழ்நிலைக்கு மாறி போகிறது, அல்லது பிறருக்கு உதவி செய்து மாட்டிக்கொள்வது,
சேர்ந்து ஜாயின்ட் பிஸ்னஸ் பண்ணுவோம் அல்லது ஜேவி போடுவோம், அப்படி இல்லாட்டி உங்களுக்கு நான் உதவி பண்ணுறேன் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஏதாவது காசு கொடுக்கறது, அப்புறம் அது சிக்கலில் மாட்டிக்கிறது, அப்புறம் காசு கேட்டால் அவங்க கொடுக்க மாட்டேங்கிறது. அப்போ இந்த மாதிரி உதவி செய்து நீங்கள் போய் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்களா போய் சிக்கலில் மாட்டிக்கிறது. அவங்கள உதவி கூட கேட்க மாட்டாங்க, இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குங்க சாமி அப்படின்வாங்க. நான் உதவி பண்ணுறேன் சார் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவராகவே இன்ட்ரெஸ்டாக போயிட்டு உதவி செய்து சிக்கலில் போய் மாட்டிக்கிறது, பணங்காசு போய் மாட்டிக்கும். அப்புறம் அந்த காசை கேட்கும்போது சண்டை வந்துடும். வீட்டில் சொன்னால் பிரச்சனை. எத்தனை குடும்ப பெண்கள் கணவனுக்கு தெரியாமல் வீட்டுக்கு தெரியாமல் கடன் வாங்கி கொடுத்துட்டு பிரச்சனை மாட்டிகிட்டு இருக்காங்க. சீட்டு பிடிக்கிறது, நிறைய அந்த சீட்டு நடத்துறது. அப்போ இந்த மாதிரியெல்லாம் அது ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். உதவி செய்து பணங்காசு சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கா, அல்லது வட்டிக்கு ஆசைப்பட்டு ஏதாவது வருமானம் வரட்டுமே அப்படின்னு சொல்லி ஏதாவது கொடுத்துருக்கிறீங்களா? கவலை வேண்டாம் கன்னி ராசி அன்பர்களே. இந்த ஆடி மாதம் அந்த வராத பணங்காசுகள் வந்து சேரும். எப்படி சாமி சொல்றீங்க? ஆமாம் கன்னிராசி என்பர்களே, 7ல் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைகிறார். லாபஸ்தானத்தில் ராசிநாதன் இருக்கிறார். சனி புதன் சேர்க்கை, கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் ஒரு பெரிய கலகம் உண்டாக போகுது. அன்றைக்கெல்லாம் ஒரு குடும்ப பிரச்சனை, ஒரு சொத்து பிரச்சனை நடக்குது. நம்ம இடத்துல வாராகி இடத்துல வராங்க, நம்ம சொல்கிறோம். ஏப்ரல் மேல ஜூன் மாதம் ஒரு பெரிய பிரளயம் உண்டாகும், சண்டை பெருசாகும், பெரிய கலகம் உருவாகும். அந்த கலகம் முடிஞ்சு அந்த பிரச்சனை ஒரு தீர்வு கிடைக்கும். ஆகஸ்ட் மாதம் இதுக்கு ஒரு ரிசல்ட் கிடைச்சிரும், பிரச்சனை முடிஞ்சிடும், குடும்பம் ஒன்றாயிடும். நாம் சொன்னோம் கலகம் பிறந்துடுச்சு, கூடிய விரைவில் வழி பிறக்க போகுது. அப்போ கன்னி ராசி அன்பர்களே, அந்த மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், சொத்து பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், குடும்ப பிரச்சனைகள், மெயினாக பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்டது, இட பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் இருக்குமே. ஆனால் அதே போல் கணவன் மனைவி டிவோர்ஸ் கேஸு, அந்த மாதிரியான பிரச்சனைகள், குழந்தை பாக்கியம், இது சார்ந்த பிரச்சனைகள், உடல்நிலை ஆரோக்கியம், உடம்பு சரியில்லாமல் போகிறது, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதை சிறு சிறு விபத்துக்கள், வீட்டிலே அடிபடுவது, அல்லது மறைமுகமான பிரச்சனைகள், வெளியில் தெரியாமல் இருக்கக்கூடிய மறைமுகமான பிரச்சனைகள், எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் இந்த கண்டக சனியால் நிகழ்ந்தது. அப்போ இந்த கண்டக சனி 7 இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைகிறார். காற்றுள்ள போதே தூற்றிக்குள் என்ற வார்த்தைக்கு இணங்க அடுத்து வரக்கூடிய கார்த்திகை மாதம் வரையிலும் கன்னி ராசிக்கு சிறப்பான மாதமாக அமைகிறது. அப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான் சாமி. நேரில் பார்த்தா மாதிரி சொல்கிறீங்க, கூடவே இருந்த மாதிரி சொல்கிறீங்க. எனக்கு ஒரு பிரச்சனை, இதுக்கு தீர்க்க முடியுமா, இதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்பீர்களே. ஆனால் அதற்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.